தேவடியா இதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா தேவர் அடியாள், அதாவது கடவுளுக்கு சேவை செய்கிற தேவதாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு பொண்ணு கோயிலுக்கு போய் சேவை செய்கிற மாதிரி தேவதாசிகளாக வாழணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. அப்போது அந்த தேவதாசிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க, அழகாக பாடுவாங்க, அழகாக இருப்பாங்க. இந்த பரதநாட்டிய நடனம் இதெல்லாம் பயங்கரமாக ஆடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த காலத்தில் பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பொண்ணு அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஏழை மக்களை அந்த மாதிரி போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூல்ஸை மாற்றி அனுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் கொஞ்சம் அரசர்கள்லாம் உள்ளே பூந்து அங்கே இருக்க பெண்கள்லாம் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் தப்பாக நடந்துங்க. அப்போ அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் யாரும் வந்துட்டு பிடி கொடுக்கல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே நம்மளோட தமிழ் கோயிலெல்லாம் அழிக்கணும், அவங்களோட இதை இங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த பெண்கள் இருக்கிற அந்த தேவரடிகள்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள தப்பான ப்ராஸ்டியூட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்கலை. சரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை அழிக்க முடியாது, இவங்க பேரை கெடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி பண்ணால் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இங்கே கதை விடுற மாதிரி அவனுங்க கதை விட ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய தப்பாக தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நாளடைவில் அந்த தேவரடியாருங்கிற வார்த்தையை இந்த பிரிட்டிஷ் தாயாளிங்க தான் இப்படி தேவடியா அப்படின்னு மாட்டி விட்டு கிளம்பி போயிட்டே இருந்தானுங்க. இப்போது நம்ம ஆளுங்க இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு சும்மா அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்களை திட்டுங்க, தயவு செஞ்சு இல்லை அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க.